कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜூன் 5ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 23ஆம் திருநாள், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, சதுர்தசி திதி, துலாம் ராசியில் துலாம் லக்னம். அதுலேயுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. என்னென்னா இன்றைய நாள்லேருந்து 5 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. வெரி வெரி ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்லலாம். நிறைய சேனல் நம்ம பேசியிருக்கோம் எந்தெந்த தானங்கள் செய்தால் உத்தமம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் தானம் பண்ணுறது நல்லது. மேஷ ராசி நண்பர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுடைய நாள் சந்திரனுடைய சாரத்தில் செல்கிறார். அப்போது அப்பா மூலியமாக ரொம்ப முக்கியமான கடன் தீருதல், ரெண்டாவது இல்லைன்னா நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுதல், இந்த மாதிரி 2 விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம். கவர்மெண்ட்டுக்காக, அப்பாவுக்காக, பையனுக்காக ரொம்ப முக்கியமான நல்ல செலவுகள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உலக புகழ் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி பயங்கரமாக வெற்றி கொடுக்கும். எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க, உங்களை பற்றி பேசாதவங்களும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே பெரிய சக்ஸஸ், பெரிய நம்பிக்கை. நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. உணவகம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான பிராப்தம். பொதுவாக இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. வாட் எவர் யூ பிளான் தட் வில் பி a greater சக்ஸஸ். அதனால் நீங்கள் எது பிளான் பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்கும். எல்லாத்துலேயுமே நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. 5 கிரக சேர்க்கை லக்னத்தில் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள், இன்பச் சுற்றுலா சென்று வருவீர்கள். நினச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம். இந்த நாளில் பொதுவாகவே நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, வேறு ஊருக்கு போகிறது, வேறு கண்ட்ரிக்கு போகிறது, இந்த மாதிரி பிரயாணங்கள் மூலிமா பெரிய வெற்றி, பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மனசை விட்டு பேசக்கூடிய, மகிழக்கூடிய அற்புதமான நாள். காலபைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெற்றி விழா கொண்டாட்டம்னு சொல்லுவோம். பயங்கரமாக நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள், பயங்கரமாக கிஃப்ட்டு வரும். ஏகப்பட்ட கிஃப்ட்டு, ஏகப்பட்ட செல்வம் சேரக்கூடிய அற்புதமான நாள். சௌபாகியம்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அது பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் இது பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் உண்டு. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருக்கிற வேலையத்து வேண்டான்னு சொல்லி என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு கௌரவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணும். வேலையில் பல பேர் உங்களை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்கள டாமினேட் பண்ணக்கூடிய வேலைகளும் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனம் காட்ட வேண்டிய நாள். கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் 10ஆம் இடம்னால வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள்.
பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க. எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி உண்டு. நினச்சது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலப்பிரமாணம். இந்த நாள் சன்னியாசிகளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. நிறைய பேர் தூர பிரயாணம், தூரதேச பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிமாநில பிரயாணம் இது எல்லாமே செய்யப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி. கடகடன்னு பணம் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரும். செல்வம் பயங்கரமாக சேரும். இந்த நாள் எதிர்பாராத பணவரவுகள், கனமான பணவரவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே இந்த நாளில் எதை நீங்கள் தொட்டாலும் சரி அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், பெரிய மேன்மை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு தீர்க்கமான நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உடம்புக்கு ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போய் மாட்டிக்காதீங்க. மெயின் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவசரமான முடிவுகள் தவிர்ப்பது நன்று. சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரு நீல நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். உங்கள் லைஃப்லேயே இன்றைய நாள் ரொம்ப ஆம்பிஷியஸ் நாள்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மனிதர்களை சந்திப்பீர்கள். உங்களை பார்க்க நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆரவாரமான உங்களை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலைகளில் பெரிய ஏற்றம். மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குதுன்னு உங்களால் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பிறக்கிறது. அதனால் இந்த நாளில் நீங்கள் எது பண்ணாலும் சரி பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மை, எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு அட்ஜஸ்டபிள் ஜோன் நடக்கும். அதனால் பொதுமக்கள் மூலியமாகவும் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பஞ்சாயத்துக்கு வரும். நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். புதுசாக வீடு நிலம் அதை விற்று புதுசாக பணம் வர்றது, கையிருப்பு பணம்ங்கிறது அதிகரிக்கிறது. அதே மாதிரி எதிரிகள் உருவாகும். புதுசாக வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய சக்ஸஸ் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்குது. அதனால் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், தாம்பத்திய உறவு, இந்த மாதிரி பல விஷயங்கள், மூளை பயங்கர மூளை, புத்திசாலித்தனம், இதெல்லாம் சேரக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக எந்த விஷயத்துக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அந்த விஷயம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றம். ஒரு சில பேர் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது. அது மாதிரி வீட்டில் அம்மாவுக்கு ஏதாவது பொன் பொருள் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த நாளில் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பணத்தட்டுப்பாடு எல்லாமே நீங்கும். ஓரளவுக்கு டென்ஷன்லேருந்து குறையும். தாயாருடைய உடல்நிலைகளில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. தைரியமாக உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு இளைய சகோதரிகளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொண்டை உபாதைகள் நிவர்த்தி ஆகும். இடமாற்றங்கள் கொடுக்கும். திடீர் பிரயாணங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோபதாபங்கள் சால்வ் ஆகும். ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆனால் பொதுவாக இந்த நாளில் பில்டிங்கு, டாக்குமெண்ட்ஸு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்க, ஃபுட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். பொன்பொருள் ஆபரணங்கள், உலோகங்கள், இவங்கெல்லாம் வியாபாரத்தில் கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஸோ எல்லாமே நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அருமையான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ராசி லக்னம் கண்டிப்பாக மகரம், இரண்டாவது கன்னி, மூன்றாவது ரிஷபம்.
அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, திரோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.